இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி அரைச்சி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துருங்க. அதை போட்டு நல்லா வறுக்கணும். அது லைட்டாக சூடாக தொடங்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வறுத்தா தான் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு எல்லாம் நல்லா வறுபட்டு கலர் மாறி வந்துட்டுது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு 25 பல் பூண்டு சேர்த்துருங்க. பூண்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். பெரிய பல் பூண்டாக நான் 25 சேர்த்துருக்கேன். பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பூண்டு இந்த மாதிரி கலர் மாற தொடங்கும் போது ஒரு உருண்டை புளி, சின்ன உருண்டை புளி அதை சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கணும். நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்க்கதா இருந்தால் பூண்டு கூட சேர்த்து வதக்கிடுங்க. மிளகாத்தூள்னால நான் கடைசியில் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் உளுந்து வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். சட்னி பதத்துக்குன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் துவையல் பதத்துக்கு அரைச்சிருக்கனால திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ரெடி ஆகிட்டுது. இதை சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் சட்னி அரைச்சிங்கன்னா தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை.